ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் கிரேசி கிராஃப்ட். இந்த வீடியோவில் நாம் பார்த்துட்ருக்கிறது ஒரு பெருமாள் கோவில். ரொம்பவுமே உலக புகழ்பெற்ற திருமாலோட 108 வைணவ திவ்ய தேசங்களில் வடநாட்டு திருப்பதியிலும் ஒன்றானதும், அது மட்டும் இல்லாமல் திருமங்கை ஆழ்வாரால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட தலமும் ஆகிய ஒரு திருக்கோவிலை தான் பார்க்க போகிறோம். வாங்க திருக்கோவிலை பற்றி பார்க்கலாம். இந்த திருக்கோவில் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் கோமிகி, புகழ்பெற்ற கோமிக ஆற்றங்கரையில் அமைஞ்சிருக்க திரு நைமி சாரண்யம் தேவராஜ பெருமாள் கோவில் தான். இந்த கோவில் உத்தரப்பிரதேசத்தில் சீதாப்பூர் மாவட்டத்தில் இருக்குது. அதாவது லக்னோலேருந்து 70 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த திருக்கோவில் இருக்குது. 108 திவ்ய தேசங்களில் இது 66வது திவ்ய தேசமாகும். இந்த கோவிலோட தல வரலாறு பார்க்கலாம். பெயர் காரணம் பாருங்கள், நைமி சாரண்யம். இதில் நேமி அப்படிங்கிறது சக்கரம் அல்லது சக்கர வளையம் அப்படின்னு பொருள்படும். ஆரண்யம் அப்படின்னா காடு, அதாவது நேமி சார்ந்த ஆரண்யம் அப்படின்னு தான் இதுக்கு பொருள். அது மருவி இப்போ நைமி சாரண்யம் அப்படின்னு அழைக்கப்படுது இந்த திருத்தலம். இங்கே இருக்க மூலவர் பெயர் தேவராஜ பெருமாள், அதாவது ஸ்ரீஹரி என்று அழைக்கப்படுகிறார். அம்பாள் பெயர் ஸ்ரீ ஹரிலக்ஷ்மி, அதாவது புண்டரீக வள்ளி தாயார் அப்படின்னு அழைக்கப்படுறார். இந்த தலத்தோட சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த தலத்தில் மட்டும்தான் இயற்கை முறைப்படி பெருமாளை, அதாவது வன உருவத்தில் வழிபடுற முறை இன்னமுமே கடைபிடிக்கப்பட்டுருக்கு. இங்கே தலவிருச்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தபோவனம். மட்டும் இல்லாமல் வியாசர் பகவான் தன் மகன் சுக்கிரருக்கு இங்கே தான் திருபாகவதம் உபதேசித்த இடமும் இது தான். வியாசர் உருவாக்கின யாக குண்டம் இன்னமுமே இங்கே பாதுகாக்கப்பட்டு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு வரலாற்று பெருமை மிக்க விஷயம். இங்கே இருக்க இந்த கோமிகி நதி தான் முதல்ல பிரம்மாவால் படைக்கப்பட்டதான். ஸோ இன்னும் பாருங்கள் எவ்வளோ ஒரு சிறப்பு. இங்கே சக்கர தீர்த்தம், நேமி, திவ்ய, வச்சராந்த தீர்த்தம் எல்லாமே இருக்குது. எல்லாமே இருந்தாலும் கோமிகி அணையில் நீராடிய பிறகு தான் தீர்த்தத்தில் நீராடணும் அப்படிங்கிறது இங்கே மரபு.